ஆனாலும் பெரியவங்க கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க, கல்யாணத்தை பண்ணிப்பார் வீடை கட்டிப்பார் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளோட தங்கச்சி கல்யாணத்தில் கிடச்சிருச்சுங்க. அதிகாலையில் ஒரு 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்துக்கு நம்ம வந்து தயாராகி கிளம்பி போயிட்டு இருந்தோம். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தார்கள் மட்டும்தான் எல்லாருமே சேர்ந்து அமைதியான முறையில் நம்ம தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு. எந்த ஒரு ஆடம்பரமே இல்லாமல் ரொம்ப எளிமையாகவும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருந்தது கல்யாணம். தங்கச்சிக்கு கல்யாணமே இருந்தாலும் நம்ம 3 மணிக்கு சீக்கிரமாக எழுந்திரிக்கணும்னு நினச்சே நான் பாதி நேரம் தூங்கவே இல்லை. டைம் மணப்பெண் தோழியாகவும் அக்காவும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. காலையில் ஒரு 6 o'clockலாம் பயங்கரமான பனி, ஆனால் நல்ல குளிருக்கு சூப்பராக டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தோம். கல்யாணம் சிம்பிளாக இருந்தாலும் காலையில் சாப்பாடு வந்து சூப்பராக இருந்தது. டிஃபனில் இவ்வளோ ஒரு டேஸ்ட் கொண்டு வர முடியுமா அப்படின்னு தெரியல. அந்தளவுக்கு நல்லா திருப்தியாக ஊரில் சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பொண்ணை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேயும் ஆரத்தி எடுத்து நம்ம வந்து வீட்டுக்கு அழைச்சாச்சு. இதோட கண்டினியூஸ் vlog வந்து நாளைக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாய்.